2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 9 அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் 336இல் மார்கரெட் யூர்சனாரின் மூலக்கதையை எழுத்தாளர் நா. கிருஷ்ணா தமிழில் மொழிபெயர்த்துள்ள அதிரியன் நினைவுகள் குறிப்புகள் 4. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். ஒரு பொருள் பற்றிய மிகவும் பொதுவான இலக்கிய நயத்தையும் எளிமையானவற்றையும் நுட்பமாக விளங்கிக் கொள்ள அதை எந்த ஒரு பகுதியையும் அலட்சியம் செய்யாத நமது பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும். அதிரியனுடைய காரியதரிசியான பிளேகனை நன்கு ஆய்ந்தறிய முற்பட்டு அதன் மூலம் நான் தெரிந்து கொண்டது மறக்கப்பட்ட இந்த மனிதருக்கு நாம் மிகவும் கடன்பட்டிருக்கிறோம் என்கிற உண்மையை. குறிப்பாக முதலாக தெரிய வந்த மிகச்சிறந்த அழகான பேய் கதை ஒன்றிற்காக பிளேகனுடைய படைப்பில் ஈர்க்கப்பட்டு பொன்கேதா பேலட் வகையில் கொரிந்த் மணமகள் எழுதினார். அதுபோல கொரிந்தியன் திருமணம் அனட்டோல் பிரான்ஸ் என்பவரால் உருவானது. இவ்விஷயத்தில் கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய பிளேகன் எழுதுகோள் இதே ஆர்வத்துடன் மனித வரம்புகளை மீறும் அனைத்து விசித்திர சக்திகள், 2 தலை அரக்கர்கள், ஹெர்மோஃப்ரோடைட் என்கிற ஆணும் பெண்ணுமான மனிதர்கள், அவர்களுக்குள்ள பிள்ளைப்பேறு சக்தி என்பது பற்றியெல்லாம் கூட எழுதியுள்ளது என்கிற உண்மையை தவிர இது குறித்து அரசரும் காரியதரிசியும் விவாதித்திருக்கவும் வேண்டும். அதிரியன் நினைவுகள் என்கிற தலைப்பை காட்டிலும் அதிரியன் நாட்குறிப்பு என்கிற தலைப்பினை விரும்பும் மனிதர்கள், செயல்திறன் கொண்ட மனிதர்கள் நாட்குறிப்பினை வைத்திருப்பது மிகவும் அரிது என்பதை மறந்து விடுகின்றனர். அவர்கள் எப்பொழுதும் பிற்காலத்தில் செயலற்று இருக்கிற போது ஆழ்மனத்திலிருந்து கடந்த காலத்தில் நடந்ததை நினைவு கூர்ந்து அதனை குறிப்புமெடுத்து அவ்வப்போது வியப்பிலும் ஆழ்வதுண்டு. சக்கரவர்த்தி அதிரியனுக்கு எப்போதுமே அனைத்தையும் தெரிந்து கொள்வதில் பொதுவாகவே ஆர்வம் உண்டு. அத்தகைய மன்னரை பற்றிய துல்லியமான செய்திகளையும் போர் மற்றும் அமைதி விவகாரங்களில் அவர் காட்டிய ஆர்வத்தையும், செதுக்கப்படும் சிலைகள் அவற்றின் மூலத்துடன் ஒத்திருக்க வேண்டும் என்கிற அவருடைய ரசனை குறித்தும், அக்காலத்திய கவிதைகள் மற்றும் கட்டுக்கதைகளில் மன்னர் காட்டிய ஈடுபாடு பற்றியும் அறிவதற்கு வேறு ஆவணங்கள் இல்லாத நிலையில் கருங்கடல் பயணம் சார்ந்து பேரரசர் அதிரியனுக்கு அதிரியன் எழுதிய கடிதங்கள் நமக்கு உதவுகின்றன. இவை ரோம சாம்ராஜ்யத்தின் ஏகாதிபத்திய உருவத்தை விரிவான வகையில் மீண்டும் கட்டமைக்க போதுமானவை. மார்க்கஸ் அரேலியஸோடு முற்றாக தொலைந்து போன இந்த ரோமானிய காலகட்டம் காலங்கள் எதுவாயினும் மிகவும் அரிதானதுண்டு. இக்காலகட்டத்தில் பணிவிலும் மரியாதையிலும் நுட்பமான வேறுபாடுகள் இருந்தன. ஆயினும் அறிஞரும் அரசு நிர்வாகியுமான அரியன் சக்கரவர்த்தி அதிரியனை நண்பராக பாவித்து கடிதங்களை எழுதுவது குறிப்பிடத்தகுந்தது. நேற்றைய கிரேக்கம் அதன் உயர்ந்த லட்சியங்கள் என்கிற பண்டைய பெருமையை நினைத்து ஏக்கம், இழந்த காதல் பற்றிய பூடகமான குறிப்பு, அதிலிருந்து விடுபட ஆன்மீக முறையில் ஆறுதலை தேடும் உயிர் பிழைத்த ஜீவனின் முயற்சி, அச்சுறுத்தும் தேசங்கள், கடுமையான தட்பவெப்ப நிலைகள் என அனைத்திற்கும் இவற்றில் இடம் உண்டு. தவிர அதில் மிக ஆழமாக உணர்ச்சி பரவசத்துடன் குறிப்பிடப்படும் பாலை பிரதேசங்களும் கடலும் அதனோடு இணைந்து சேரும் சகதியும் குவிந்திருக்கும் கடற்பறவைகளும் அடங்கிய காட்சி, பளிங்கு கல்லில் இறக்கை வெறித்து ஒரு கூட்டமாக நாரைகள் பறப்பதாக சித்தரிக்கப்பட்டு வில்லா அதிரியானாவில் கண்டெடுக்கப்பட்டது. இன்று ரோமில் உள்ள தெர்மிஸ் அருங்காட்சியகத்தில் காண கிடைக்கிறது. 1949ஆம் வருடத்திய என்னுடைய குறிப்பிலிருந்து கச்சிதமாக ஒருவரை சித்தரிக்க முனையும் போது புத்தகம் மற்றும் பிறரை மகிழ்விக்கக்கூடிய மனிதரிடமிருந்தும் விலகி நிற்பது போல உணர்கிறேன். மனிதர் விதியை அறிய முயலும் புதியவர்களுக்கே நான் சொல்வதன் பொருள் விளங்கும். இன்றைய நாவல் எந்த வடிவத்தையும் விட்டு வைக்கவில்லை. அனைத்தையும் முயற்சித்து விட்டது. நமக்கு வேறு வழி இல்லை. அதை கடந்து செல்ல வேண்டிய நெருக்கடி. அதிரியன் என்கிற மனிதன் விதி குறித்த இந்த ஆய்வு 17ஆம் நூற்றாண்டில் ஒரு துன்ப இயலாகவும் மறுமலர்ச்சி காலத்தில் கட்டுரையாகவும் கருதப்பட்டிருக்க வாய்ப்புள்ளது. உண்மையில் இந்த புத்தகம் எனக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு மகத்தான படைப்பின் சுருக்கம். ஒவ்வொரு இரவும் எனக்கு பரிச்சயமற்ற வேறொரு காலத்துடன் வெகு நெருக்கமாக அண்மித்து அதன் விளைவாக கண்ணுற்ற நெடிய தரிசனங்கள் கிட்டத்தட்ட இயல்பாக என்னுள் ஏற்படுத்திய தாக்கம். அதனை எழுத்தில் வடிக்க பழகி கொண்டேன். எதையும் விடவில்லை. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு அசைவும்
புரிந்து கொள்ள கடினமான நுட்பங்களும் குறித்து கொள்ளப்பட்டன. அதுபோல காட்சிகள் 2 வரிகளில் சுருக்கமாக சித்தரிக்கப்பட்டவை என்னுள் விரிவாக, அதே வேளையில் மெல்ல நகர்ந்து செல்லும் அனைத்தையும் ஒன்றோடொன்று இணைத்திருப்பேன். கையாண்ட விவரணைகளும் பிறவும் சில 1000 பக்கங்கள் கொண்ட தொகுப்பாக உருமாறி இருக்கும். ஆனால் இரவெல்லாம் எழுதியதை விழிந்ததும் தீயிலிடும் வழக்கமும் என்னிடம் இருந்தது. அவற்றில் எண்ணற்ற மிக மோசமான தியான வகைகளும் சில ஆபாச விவரணைகளும் அடக்கம். அதிரியன், அது நீதான் என்று உங்களிடம் சொல்லும் நபர்களின் செயல் அநாகரிகம் எனில், முற்றிலும் அந்நியத்தன்மை கொண்ட ஒரு பொருளை எழுத தேர்வு செய்ததைக் கண்டு வியப்பெறுவதும் அதற்கு நிகரான அநாகரிகத்தன்மை கொண்டதெனலாம். ஆவிகளை அழைக்கும் தருணத்தில் தன் கட்டை விரலை துண்டித்துக் கொள்ளும் சூனியக்காரனுக்கு தன் இரத்தத்தை குடித்த ஆவிகள் தனது அழைப்பிற்கு கீழ்ப்படியும் என்று தெரியும். தவிர அவனுடன் பேசும் குரல்கள் அவன் எழுப்பும் உரத்த சப்தத்தை காட்டிலும் விவேகத்தன்மையும் மரியாதையும் கொண்டவை என்பதையும் அவன் அறிந்தவன் அல்லது கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். நான் எழுதுவது ஒரு சராசரி மனிதனின் வாழ்க்கையே அல்ல என்கிற உண்மையை வெகு சீக்கிரம் நான் உணர்ந்தேன். உணர்ந்த மறுகணத்திலிருந்து அம்மனிதர் சார்ந்த உண்மைகளில் கூடுதல் மரியாதையும் கூடுதல் அக்கறையும் செலுத்தினேன். என் பங்கிற்கு முடிந்த மட்டும் அமைதி காத்து செயல்பட்டேன். சொல்லப்படும் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு வகையில் உதாரணத்திற்குரியதே. நடைமுறை உலகினை நமது சொந்த வழிமுறையில் கட்டமைக்க அதன் அமைப்பு குறித்து சாதகமாகவோ பாதகமாகவோ எழுதுகிறோம். எவ்வாறாயினும் என்னை விலை கொடுத்தேனும் உயர்த்தி பிடித்தோ அல்லது குறைத்து மதிப்பிட்டோ பெரிதும் மிகைப்படுத்தப்படும் அல்லது எச்சரிக்கையுடன் தவிர்க்கப்படும் விவரங்கள் காரணமாக ஏறக்குறைய சுயசரிதை எழுத்தாளர்கள் அனைவருமே தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார்கள் என்பதும் உண்மை. சுருங்க கூறின், தன்னால் பிறரால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மனிதனிடத்தை புரிந்துணரப்பட்ட மனிதனிட்டு நிரப்புகிறான். மனித வாழ்க்கையின் வரைபடம் என்பது ஒரு கிடைமட்ட கோடு, 2 செங்குத்து கோடுகள் என்றில்லாது 3 வளைகோடுகளால் ஆனது. அவை 3ம் முடிவின்றி இழுபட்டவை என்பதன்றி தொடர்ந்து நெருங்குவதும் விலகுவதுமாக இருப்பவை. பிறர் கூறுவதை அலட்சியம் செய்து அவற்றை எப்போதும் நமது பார்வையிலேயே வைத்திருப்பது அவசியம். அக்கோடுகளில் முதலாவது ஒருவன் தான் எப்படி இருக்கிறோம் என்று நினைப்பது, 2வது தான் என்னவாக இருக்க வேண்டுமென்று அவன் விரும்புவது, 3வது கோடு அவன் என்னவாக இருந்தான் என்பதாகும். இவையெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? அவரவர் விருப்பப்படி நினைவு சின்னங்களை எழுப்புகிறோம். அசலான கற்களை உபயோகித்து கட்டி எழுப்புவதே கூட காரியம் சித்தி பெறுவதற்கான நல்லதொரு முயற்சி. மனித சாகசத்தை அனுபவித்த ஒவ்வொரு உயிரினமும் நான் என்கிற எண்ணம் என் மனதில் உண்டு. இந்த 2ஆம் நூற்றாண்டு மீது எனக்கு ஆர்வம் அதிகம். ஏனெனில் அது வெகுகாலம் கடைசி சுதந்திர மனிதர்களின் நூற்றாண்டாக இருந்தது. நம்மை பொறுத்தவரை ஏற்கனவே அக்காலத்திலிருந்து ஒருவேளை வெகு தூரம் வந்திருக்கலாம். டிசம்பர் 26, 1950 அன்று கடும் குளிர் நிலவிய மாலையொன்றில் அட்லாண்டிக் கடலோரம் அமெரிக்காவில் உள்ள மவுண்ட் டெசர்ட் தீவின் கிட்டத்தட்ட துருவமுனை அமைதியில் பையே நகரின் கிபி 138ஆம் ஆண்டு கடுமையான ஜூலை வெப்ப காலமாக கற்பனை செய்து திரும்ப வாழ முயற்சித்தேன். கால்களின் போர்வையின் பாரம், அது தரும் எரிச்சல், தமக்கு சோகத்தை அளித்த வதந்திகளில் ஒரு மனிதன் மூழ்கியிருக்க இங்கும் அங்குமாக அவனை தேடும் அலையில்லாத கடலில் எங்கிருந்தோ கேட்கும் ஒலி, இறுதி கட்டத்தின் சாட்சியாக தொண்டைக்குழிக்குள் இறங்கும் நீர், கடைசி தலை சுற்றல், இறுதி காட்சிகள் அனைத்தும் கண்முன்னே தெரிகின்றன. இனி நடக்க வேண்டியது சக்கரவர்த்தியின் இறப்பு மட்டுமே. தொடரும். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.